இதெல்லாம் தேவையில்லாத அசிங்கம் தானே. இதுவே ஒரு பெரிய கேஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு. அக்கா விடுக்கா, அதான் எதுவும் ஆகலல்ல. கதிர், இனிமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சரியா? அக்கா அவன் பார்த்து நடந்துப்பாங்கக்கா, விடுக்கா. ஏ கதிரு, நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மா மனசு கஷ்டப்படுறதுலயும் உங்க அம்மா வேதனைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இது ஏதோ சின்ன கேஸுங்கிறனால இதோட முடிஞ்சு போச்சு. ஏதாவது பெரிய கேஸா இருந்தா குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய அசிங்கமா இருந்திருக்கும். ஏ கதிரு, இனிமேலாவது பார்த்து பக்குவமா நடந்துக்க. சரிப்பா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. ராகினி, யாருன்னு போய் பாரு. இதோ பாக்குறேன்க்கா. யார் வேணும்? இங்க ராமச்சந்திரன் ஜெயாங்கிறது யாரு? என் அக்காவும் மாமாவும் தான். ஏன் கேக்குறீங்க? அவங்கள தான் பார்க்கணும். இருக்காங்களா? இருக்காங்களே, உள்ள வாங்க. வாங்க உள்ள போலாம். அக்கா, இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. தோ யாருதான் என் அக்கா மாமா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்க வாங்கியிருக்கீங்களே இந்த இடம், இதோ நிக்கிறாரே இவருக்கு சொந்தமான இடம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இது ஜெயா, இது எங்களோட இடம். இரு ஒரு நிமிஷம் சார். நீங்க ஏதோ தவறான விலாசத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க தான் விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது புரியலன்னா இதோ டாக்குமெண்ட் இருக்கு, இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜெயா, என்னாச்சுங்க? கொடுங்க. என்ன இது? அம்மா இந்த பக்கம் திருப்புங்க. ஐயோ ஏங்க என்ன ஜெயா அது? என்னங்க இது? என்ன டாக்குமெண்ட்ல இப்படி இருக்கு? அப்பா டேய், என்கிட்ட கதிர், காட்டுங்க. என்னடா? இந்தாடா, பாரு. ஆ? என்னன்னு தெரியலையம்மா. சார் இல்ல சார், இதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சார், இந்த இடத்த ஜேபிங்கிறவர்கிட்ட தான் சார் நாங்களே வாங்கினோம். ஜெயா சொல்லு ஜெயா. இத பாருங்க, இந்த இடத்துக்காக 2 கோடி ரூபாய் நான் கொடுத்திருக்கேன். நீங்க என்னடானா அசால்ட்டா வந்து ஏதேதோ பேப்பரை காட்டி இது இவரோட இடம்னு சொல்றீங்க. மேடம், உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா உண்மையை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவரோட இடத்த ஃபோர்ஜரி பண்ணி பேரை மாத்தி வீடு கட்டி உங்ககிட்ட வித்து நல்லா ஏமாத்திருக்காங்க. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் பொய் சொல்றீங்க. இந்த வீடு எங்களோடதுதான். நீங்க சொல்றது எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. ஹலோ, ஃபர்ஸ்ட் யார் நீங்க? திடீர்னு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அட்வொகேட்டா இருந்தா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, எங்களை மிரட்டி பணம் போடுங்களான்னு பாக்குறீங்களா? சார் சார் கோவப்படாதீங்க சார். கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் சார் இங்கே வந்திருக்கோம். இந்தாங்க கோர்ட் ஆர்டர். இந்த இடம் இவரோட தான்னு தெளிவா எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்?
இங்க பாருங்க, இந்த இடத்தை ஒட்டி இருக்கிற 35 ஏக்கர் நிலமும் என்னுடைய சொத்து தான். நீங்க சொல்ற ஜேபின்ற ஆள் தான் இந்த இடத்த மட்டும் அவருடைய பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. அதை எதிர்த்து தான் நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஆனா ஹியரிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல பில்டிங் கட்டி உங்களை ஏமாத்தி வித்திருக்காரு. அந்த ஜேபி நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த இடத்துல வீடு கட்டினதா சொல்லி கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. சார், குடியிருக்கிற வீட்டில் திடுத்துப்புன்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கேயா போவோம்? ஒண்ணும் இல்லம்மா. இது பாருங்க, நீங்க சொல்றதும் இந்த பேப்பரும் உண்மைன்னு நாங்க எப்படிங்க நம்புறது? ஆ, அதானே நீங்க வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா உடனே நாங்க காலி பண்ணிடணுமா? சரி, அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். நல்லா விசாரிச்சுக்கோங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து காலி பண்ணுங்க. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா 15 நாளைக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. ஏங்க, அப்பவும் இவங்க காலி பண்ணலனா நானே ஆளு வச்சு வீட்டை காலி பண்ணிடுவேன். அப்புறம் என்ன சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களுக்கு 15 நாள் தான் டைம். பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். போலாம் சார். ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா இருக்குமோ? நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஜெயா. இவ்வளோ தைரியமா நேரடியா வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ விலங்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐயோ, இது என்ன புது சோதனை? இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. ஐயோ அக்கா, என்னக்கா நீ என்ன இப்ப பேசுற எதுக்கு நீ? நீ அதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. முதல்ல விசாரிச்சு பாப்போம்க்கா. இது என் பேரனுக்காக நான் ஆசையா வாங்கின வீடு. அத்தை, ஏய் ஏய், இங்க வாடா. என்ன இப்ப நிம்மதியா? சந்தோஷமா உனக்கு இப்போ? என் அக்கா வாழ வச்சிட்டீங்களா? ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியாது, உனக்கும் புரியாது, உன் தங்கச்சிக்கும் புரியாது. உனக்கு எப்படி புரியும்? உன் அப்பா ஜெயிலுக்கு போனாருல, அப்ப நீயும் உன் தங்கச்சி நோகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. சென்னையில அரண்மனை மாதிரி வீட்ல இருந்த என் அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. எதை கொண்டு போய் எதுல முடிச்சு போடுறீங்க அத்தை? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க இங்க வரலனா என் அக்கா இங்க வந்திருக்க மாட்டா, இந்த வீட்டையும் வாங்கியிருக்க மாட்டா, இவ்ளோ பெரிய பிரச்சனையும் எங்களுக்கு வந்திருக்காது. அத்தை, தயவு செஞ்சு ஆத்திரப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த பிரச்சனையில உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம எங்க மேல பழைய போட முயற்சி பண்ணாதீங்க. இப்ப என்ன, அவங்க தான் 15 நாள் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. இந்திரா கிட்ட சொன்னா அவ இந்த பிரச்சனையை பாத்துப்பா. ஆ, அப்படியே இந்திரா பொல்லாத இந்திரா. இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கும் காரணமே அவ மட்டும்தான். அவ வந்து இந்த பிரச்சனை சரி பண்ண போறாளா? நல்லா கூத்தடிக்கிறீங்களாடி அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து. இல்லத்த, கண்டிப்பா இந்திரா இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடுவா. நீங்க வேணா பாருங்க. என்ன சும்மா இந்திரா இந்திரான்னு புராணம் பாடிட்டு இருக்க? இந்திரா பத்தி என்னடி தெரியும் உனக்கு? அவ ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவளா கிடையாது. சித்தி சொல்ற மாதிரி இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனை காரணமே இந்த இந்திரா தான். இந்த வீடு மேட்டர்ல தான் அவ தப்பான இடத்துல டீல் பேசி நம்ம எல்லாத்தையும் மாட்ட விட்டுருக்கா. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க?
இப்ப கூட உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது இந்திரா தானே? அந்த நன்றி கூட இல்லாம அவன் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா? ஏய், எல்லாம் எனக்கும் தெரியும். இந்த பக்கம் ரோஷிட்ட சொல்லி என்ன போலீஸ்ல மாட்ட வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன ரிலீஸ் பண்ணி நாடகம் போட்டிருக்கா. அவளோட பிளான்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், ஏன்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பார், இந்திரா அந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது. சுட்டு போட்டாலும் நீ சொல்ற மாதிரியான சதி வேலையெல்லாம் அவளுக்கு வரவே வராது. பா இல்லப்பா. ஏமாமா என்னமாமா நீங்க அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கும் கதிர் சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. ஏன் இந்திரா பிளான் பண்ணி கதிர போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இந்த பார் ராகினி, புதுசா நீயா ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டுட்டு இருக்காத. இப்ப தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. முதல்ல அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசிக்கணும். ராகினி, மறுபடியும் நீ அதையே பேசிட்டு இருக்காத. முதல்ல இந்த வீடு பிரச்சனை என்னன்னு பாப்போம். என்னங்க, வந்தவங்க யாரு? அவங்க பின்னாடி யாரு இருக்காங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு முதல்ல விசாரிக்கணுங்க. விசாரிக்கிற ஜெயா. தோ அவங்க கொடுத்துட்டு போன டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் நம்ம லாயர்ட்டையும் ஆடிட்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் ஜெயா. என்னங்க, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அது வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஜெயா, அதான் நான் சொல்றேன், நான் இருக்கேன் ஜெயா. நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. மா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா, பாத்துக்கலாம். சே, வர வர இந்த வீட்டுல எப்ப என்ன நடக்கும்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வீதியை கிளப்புதரா சாமி. ஏய் ஹேமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, மனசு சரியில்லையா? அதுதான் ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. இங்க பாரு, என்னாச்சு உன்னோட லிட்டில் ஹார்ட்டுக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த இந்திராவும் காவியாவும் தான் அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. சாரி சிரிக்கல. ஏய், இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அது முடிஞ்சு கதிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து இப்ப புதுசா வீட்டு பிரச்சனையே வந்திருக்கு. நீ என்னடானா இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கியா? பின்ன என்னங்க, நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது, என்னால முடியவே மாட்டேங்குது. அவனுங்க ஈஸியா தட்டிட்டு போயிடுறாளுங்க. இங்க பாரு ஏமா, தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது உனக்கும் நல்லது இல்ல, உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கும் நல்லது இல்ல. இப்போதைக்கு நமக்கு முக்கியம் நம்ம செல்லக்குட்டியோட ஹெல்த் மட்டும்தான். அவங்க வெளியில வர வரைக்கும் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது, சரியா? உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? கண்ணை மூடு சொல்றேன். கண்ணை மூடுவேமா? ஓர கண்ணெல்லாம் பார்க்க கூடாது. பார்க்க மாட்டேன். இரு வரேன். ஏமா, கண்ணை மூடுன்னு சொன்னல. இப்ப கண்ணை திறந்து பாரு. நல்லா இருக்கா? ஐயோ, ஏய் என்னாச்சுமா? வயிறு வலிக்குதா? ஹாஸ்பிடல் போலாம் வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. பதறாதீங்க, ஒண்ணும் இல்ல. உங்க பையன் தான் வேலையை காட்டுறான். பையனா? அவன் என்ன பண்ணா? அவன் என்னதான் பண்ணல, நாள் முழுக்க எப்ப பார்த்தாலும் உதச்சிட்டே தான் இருக்கான்.
அம்மாக்கு வலிக்குமேனு கொஞ்சமாச்சு கவலை இருக்குதா உனக்கு? ஓஹோ, உன்ன சாரு உதைக்கலாம் வேற செய்யறாரா? இரு அம்மா, என்ன பண்றீங்க? இரியம்மா. என்ன அவனை மிரட்ட வேணாமா? ஆமாமா. டேய் தம்பி, அம்மா பாவம்ல, இப்படி திடீர்னு உதைச்சு அம்மாவை பயமுறுத்த கூடாது, சரியா? அது சரி. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், இனிமே அவன் உன்னை உதைக்க மாட்டான். பாத்தியா? எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கியாம்மா, அப்பதான் பார்க்க அழகா இருக்க. எனக்கு மட்டும் உம்முன்னு இருக்கணும்னு ஆசையா அண்ணா? எல்லா விஷயத்திலயும் சுபா, காவியா, இந்திரா தான் முன்ன நிக்கிறாங்க, பேர் எடுக்கிறாங்க. ஆனா நான் இன்னமும் ஒரு டம்மியாவே இருக்கேங்க. அத நினைச்சாலே எனக்கு மூட் அவுட் ஆயிடுது. அதனாலதான் அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லையம்மா, இந்த ரேஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், யாரும் மேலையும் இல்ல கீழையும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ ஃப்ரீயா விட்டுட்டு ஜாலியா இரு. ஃப்ரீயா விடுமா. இருக்க அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னவா? இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஏமா? என்ன? குழந்தை வயித்துல இருக்கும்போது அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை வெளிச்சத்திலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. அதுவும் எப்பவும் உம்முனே இருந்தா ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. நீ உம்முன்றதுன்னு வையேன், வடிவேலு அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி நம்ம பையனை வெளில வந்து உன்னை திட்டுவான். என்னன்னு? உள்ள ஒரே இருட்டு, ஒரு குண்டு பல்பையாவது போடலையான்னு திட்டுவான். அந்த காமெடியை பாத்திருக்கியா நீ? சொல்லுங்க சார். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இங்க பாரு, மேட்டர் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். யாரு செஞ்சதுன்னு ஒரு துளி கூட வெளியே தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நைட்டுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். டேய் வேணாம், நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே சார். சித்தி. என்னடா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இந்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாது. நீங்க தான் இந்த பிளானை சக்சஸ் பண்ணி காட்டணும். நான் பாத்துக்கிறேன்டா. அந்த இந்திரா இதோட ஒளிஞ்சா சரி சித்தி, நான் போறேன். ஏங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அத்தை இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவளை போய் பார்த்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதெல்லாம் நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? ஆனா நீங்க ஏய், இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் வேணும்னே அவளை போய் பார்க்கலன்னு சொன்னேனேம்மா. அப்போ நீயும் என்ன நம்பலையா?
எப்படிங்க நம்ப சொல்றீங்க? நீங்க அவளை பார்க்க போனதுனால தானே அவ உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டா. இல்லனா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதாலே என் கழுத்து அறுத்துட்டு செத்துலாம் போல இருக்கு. விடு காவ்யா, இப்படி நம்பிக்கை இல்லாம கூட வாழ்றதுக்கு போய் செத்துடலாம். அதுக்காக இப்படியா செய்வீங்க? உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க, நான் இருக்கேன். எங்களெல்லாம் அப்படியே விட்டு போயிருவீங்களா? நம்பிக்கை இல்லனா நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோங்க. ஏய், இப்ப என்ன நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிட்டாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். பார்த்தா சம்பந்தம் இல்லாம அவன் வந்து நிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல இருந்து யாரோ அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க தானே அர்த்தம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஓகே, ஆமா காவ்யா, எனக்கு என்னமோ இந்திரா தான் ரோஷி கிட்ட நான் வெளியே போற விஷயத்துல சொல்றான்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க உளறீங்க? இந்திரா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க போறா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்திரா ஒரு நாள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா. நீ வேணா அவளை நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். உன்னையும் நம்ம குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவ தான் பிளான் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.